ஹார்ட்டை பொறுத்தின வரைக்கும் நாம் எல்லாருமே 60 வயசு ஆச்சுன்னா டெஸ்ட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அவள் என்ன பண்ணுவான்னா, டாக்டர்ஸ் என்ன பண்ணுவா அப்படின்னா, முதல்ல நம்மளை நடக்க வச்சு பார்ப்பாள். நடக்க வச்சு பார்க்கச்ச மூச்சு வாங்கிறதா நார்மலாக இருக்கா அப்படிங்கிறதாவ கண்டுபிடிப்பாள். அதுக்கப்புறமா இந்த சிசிபி டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாள். அது என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு மூச்சு வாங்கிறதெல்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து சர்ஜரியாக பண்ணாமல் இந்த சிஇசிபி டெஸ்ட்டு மூலமாகவே அந்த பிரச்சனைகளை அவள் சரிப்படுத்தி விடுவாள். இது பயம் எதுவும் கிடையாது. சிஇசிஓ டெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, உடம்பு முழுக்க ரத்தத்தை சீரான ரத்த ஓட்டம் போகிறதா அப்படின்னு சீரான ரத்த ஓட்டம் உடம்பு முழுக்க பரவி போகிறதுக்காக சில கருவிகளை வச்சு நமக்கு டெஸ்ட் பண்ணுவாள். இது இன்னும் கேட்டால் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு முதுகு வலி இருந்தது, தொடர்ந்த கால் வலி இருந்தது, மார் வலி இருந்ததுன்னா கூட இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுலேயே அது நல்லா சரியாக போயிடும். அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல டெஸ்ட்டு தான் இது. PQRST அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு, அது ஒரு ட்ரீட்மெண்ட். அதை பண்ணுறபோது என்ன ஆகுன்னா, இதுவும் நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக ஆக்கி தரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் இது. இது பண்ணிட்டதுக்கப்புறமா நமக்கு பிபிலாம் ஹையாக இருந்தால் கூட நார்மலாகவே அது மாறிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு சான்சஸ் எல்லாம் உண்டு. சாதாரணமாகவே நம்ம ரொம்ப ஹார்ட்டை பற்றிலாம் பயப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றும் அவசியங்களெல்லாம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவள் சொல்லுவாள், அதை நம்ம பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் எல்லாருக்கும் ஹார்ட்டில் பிரச்சனை இருந்துதான் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. ஆனாலும் நம்ம 60 வயசு ஆனாலே ஒரு முறை இந்த ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்டு கிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நல்ல ஆரோக்கியமாகவே இருக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டென்ட்டு அப்படின்னு வைக்கிறா இல்லையா, இது என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய இரத்த குழாயில் இருக்கிற அடைப்புகளை நல்லா நகர்த்தி விட்டு கொஞ்சம் இரத்த குழாயில் இடத்த கொஞ்சம் அதிகமாக்கிறது தான் இந்த ஸ்டென்ட் வைக்கிறது அப்படிங்கிறது. இந்த ஸ்டென்ட் வைக்கிறது அப்படின்றதுக்கப்புறமா நம்ம டாக்டரை கேட்காம சில மாத்திரைகளை நம்மளாக சாப்பிடக்கூடாது. டாக்டர்ஸ் என்ன மாத்திரைகள் சொல்லியிருக்காளோ, எவ்வளோ நாள் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காளோ அதை அந்த அளவுக்கு சாப்பிடணும். சில பேருக்கு கண்டினியூஸாக சாப்பிட வேண்டிய அவசியம் கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய தப்போ ஒரு வேதனையான ஒரு விஷயமோ இல்லை. நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம அதை பண்ணிக்கிறோம். அதனால் அந்த மாத்திரை மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். வாழ்க்கை முறையை சரியாக வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் எதான குடி குடிச்சிடணும், வெடி குடிச்சிடணும், இல்லை வேறு எதான நிறைய எண்ணெயும் சொன்னையுமா அப்படி நிறைய பஜ்ஜியும் போண்டாவும் எண்ணெய் பலகாரமும் சாப்பிட்டுருந்தோன்னா அந்த மாதிரிலாம் சாப்பிடாம அதுகளெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு டாக்டர்கள் என்ன உடம்புக்கு ஏற்ற உணவு சொல்கிறாலோ அதுகளை கொஞ்சம் சாப்பிட்டு டயட்டாக இருக்கணும். நல்லா வாக்கிங் போகணும், இல்லைன்னா உடற்பயிற்சி பண்ணணும். இப்படி தான் இருந்தோம்னாக்க ஹார்ட்டை பற்றின பெரிய கவலைப்பட்டுன நம்ம எதுவும் இருக்கவே வேண்டாம். இந்த ஹார்ட்டுக்கு அட்டாக் வரத்துக்கு முன்னாடி அட்டாக் வந்துட்டுனா கூட உடனடியாக போகிறதுக்குன்னு சில மாத்திரைகளை மருத்துவரை நம்ம முதல்ல கேட்டு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நாம் அந்த மாத்திரைகளை வாங்கி வச்சுட்டு நம்ம டாக்டரை சொல்படி போட்டுட்டோம்னா அப்போதைக்கு அது குறையும். உடனே திருப்பியும் நம்ம கொஞ்சம் தெரியாததும் உடனேவே தெரியாததும் இல்லை, இந்த மாத்திரை போட்டு உடனேவே டாக்டர்கிட்டையும் போயிடணும்.